ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐஃபோனில் வந்து நம்ம ஃபோன் லாக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து எனி டைம் டிஸ்பிளே ஆன்லேயே இருக்குது, டிஸ்பிளே ஆஃபே ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, இது மாதிரி எதுக்காக ஆகுது, ஃபோனில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. எனி டைம் டிஸ்பிளே ஆன்லேயே தான் இருக்கும், ஆஃபே ஆக மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. நீங்கள் புதுசாக ஃபோன் யூஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரியாது, ஐஃபோனை பற்றி. ஸோ இது வந்து எனி டைம் டிஸ்பிளே ஆன்லேயே இருக்குது, நம்ம வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அதை பற்றி தான் தெரிஞ்சு போகணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாக் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும். சரியா கைஸ்? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நேராக செட்டிங்ஸ்குள்ளே போயிடணும். செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நான் பிரைட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே ஆன்லேயே இருக்கும். நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து இது எனி டைம் ஆன்லேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஃபோன் லாக் பண்ணாலும் இந்த மாதிரி லாக் ஆகாது. எனி டைம் டிஸ்பிளே ஆன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜ் நிற்காது, அதிலே வந்து சார்ஜ் சீக்கிரமாக குறைஞ்சிரும். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.